Hi, hello, vanakkam and welcome back to Mormilagai Bagi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஈஸியான டேஸ்டியான yummy-ஆன பனீர் சப்ஜி. ரொம்ப ஈஸிங்க 5 minutes டைம் இருந்தா போறோம் நீங்க இந்த சப்ஜியை ரெடி பண்ணிடலாம். இந்த ஈஸியான டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவையான ingredients 200 grams of பனீர் வந்து நான் கியூபா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நான் வந்து தட்டி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கேப்சிகம் கட் பண்ணது, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு காரப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கிறோம். இதை தவிர நமக்கு நெய்யும் ஜீரகமும் தேவை. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக. இப்போ நெய் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன், சட்டியில் காஞ்சிச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் இப்போ பொரிய ஆரம்பிச்செடுத்து. ஜீரகம் இந்த டிஷ்க்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அது பொரிய ஆரம்பிச்சோன்னே நம்ம வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாவையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கணும். வேணா பொடி பொடியாக கட் பண்ணியும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வேண்டான்னா கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ கலர் மாறிடுத்து. இதில் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் இல்லாமையும் இந்த டிஷ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு, பூண்டு வெங்காயமும் இல்லாமல் பண்ணினாலும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே கேப்சிகமும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப மேஷியாக வேகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் கேப்சிகம் வந்து இந்த டிஷ்க்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பனீர் அதெல்லாம் சாஃப்டாகவும் கேப்சிகம் கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கிறச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அது ஒரு 1/2 செகண்ட் வதங்கின உடனே எடுத்து வச்சிருக்க ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம், ட்ரை பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். ட்ரை பவுடர் ஆட் பண்ண உடனே அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ரை பவுடர்ஸ் எப்போதும் அடி ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தீஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது தீஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கோங்க. எல்லா பவுடர்ஸோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கணும் நீங்கள். இது வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷுங்க. நீங்கள் சப்பாத்தியோடையோ புலாவோடையோ பிளைன் ரைஸோடையோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது இது நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் வந்து ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், வெஜிடேரியன்ஸ்க்கு ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து பன்னீர். அடிக்கடி நம்மளோட ஃபுட்டில் வந்து பன்னீர் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது டைரி ப்ராடக்ட் வேண்டாம்னு நினைக்கிறவங்க கூட சோயா மில்க் பன்னீர், டோஃபு மாதிரி இதில் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி டோஃபுலையும் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு அந்த அளவுக்கு பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் அதில் நான் ஆட் பண்ணிட்டேன். ஒரு 1 minute மட்டும் இப்போ குக் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள் நம்மளோட பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான எம்மியான பனீர் சப்ஜி ரெடி ஆகிடுது. மறக்காமல் நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வர நோட்டிஃபிகேஷன் பார்க்கறதுக்காக. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளோட மோர்மிளகாயை சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.